வினோஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். vlog ஏன் போடலன்ட்டு 2-3 பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஐம் வெரி சாரி ஃபார் தட். இனிமேல் ரெகுலராக vlog போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி நான் எடுத்து வச்சிடுறேன், பட் ஆனால் போடுறதுக்கு தான், எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் டைம் இல்லை. இன்றைக்கி சபரீஷ்க்கு வந்துட்டு நான் பொடி இட்லி தான் கொடுத்தேன், அதாவது பொடி கீ இட்லி. நம்ம சாப்பிட்றதா இருந்தாக்கா அப்படியே இட்லி மேலே கீ போட்டு பொடி போட்டு சாப்பிட்லாம். சபரீஷ்க்கு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுனால இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி ஒரு பேனில் கீ போட்டு, இல்லை கீயோ பட்டரோ போட்டுட்டு இட்லி போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பொடி போட்டுட்டேன். நான் வந்து இதே மாதிரி தான் பெப்பர் இட்லியும் அவனுக்கு பண்ணி கொடுப்பேன், அதுவுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கொடுக்குறதுனால நம்ம வந்து முந்திரி கூட போட்டுக்கலாம், இன்னுமே கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்தேன். ஃப்ரூட் வந்து இன்றைக்கி பனானா தான் கொடுத்தேன், ஒரே ஒரு இட்லி தான் கொடுத்ததுனால பனானா வந்து கூட கொடுத்துருந்தேன். இது வந்து ஆக்சுவலி இந்த ஏலக்கி சொல்லுவாங்க இல்லையா, அது இன்றைக்கி இங்கே கிடச்சிது, அதனால் அதுவும் கிரேப்ஸும் கொடுத்து விட்டேன். அப்புறம் வந்து நட்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா ஹனி வித் சால்ட் போட்ட பாதாம் கிடச்சிது. ஸோ அதுவும் அவனுக்கு இன்றைக்கி கொடுத்து விட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி அவனுக்கு பேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் அவனுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் அவசரமாக கிளம்பிகிட்டு இருந்தான். பால் தான் மார்னிங் குடிச்சிட்டு போனான், அதாவது நம்ம ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு போனான். அப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, நானும் சப்ரீஷும் வெளியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து டே அண்ட் லைட் சேவிங்ஸ் வந்ததுனால 1 hour ப்ரியராக வந்துருச்சு, அதனால் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது. அடுத்த vlogல பார்க்கலாம். பை.